பேரண்டிங்ல நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. இங்கெல்லாம் ரொம்ப காமனா சொல்லுவாங்க, புட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு. அதாவது நம்ம வந்து நம்மளோட நீட்ஸை ஃபர்ஸ்ட் வச்சு நம்ம வந்து நம்மள நல்லா பார்த்துக்கிட்டோம்னா, அப்போதான் நம்ம ஃபேமிலியை நம்ம டேக் கேர் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ வி கம் ஃபர்ஸ்ட். நம்ம மைண்ட் அண்ட் பாடி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ணணும். இது வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆயிடுதுன்னா, நீங்க வந்து அப்படி பண்ணாம உங்க குழந்தைகிட்ட நீ உன் உடம்ப பார்த்துக்கணும், நீ நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது உங்க குழந்தை வந்து நீங்க சொல்றத கேட்க மாட்டாங்க. நீங்க தான் மாடல் அவங்களுக்கு. ஸோ நீங்க அத வந்து மாடல் பண்ணீங்கன்னா தான் அவங்க அத ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க பண்றத பார்த்து தான் அவங்க கத்துக்குவாங்க. நீங்க வந்து உங்கள நீங்க எப்படி பார்த்துக்கிறீங்க? எப்படி வேலைக்கு சாப்பிடுறீங்க? எப்படி கரெக்ட்டா தூங்குறீங்க? எப்படி உங்க டைம வந்து ப்ரொடக்டிவா யூஸ் பண்றீங்க? உங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு தேவையான விஷயங்கள நீங்க எப்படி கரெக்ட்டா பண்றீங்க? இதெல்லாம் பார்த்து உங்க குழந்தை வந்து அத ஃபாலோ பண்ணுவாங்க. அது இல்லாம, நீங்க இது எதுவுமே பண்ணாம, சும்மா உட்காந்து ஃபோன நோண்டிக்கிட்டே இருந்துட்டு, "நீ ஃபோன் எடுக்கக்கூடாது. நைட்டெல்லாம் தூங்காம ஃபோன் பார்க்கக்கூடாது." அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அவங்க கண்டிப்பா அத கேட்க மாட்டாங்க. ஸோ அடிப்படை கல்விக்கு அப்புறம் நீங்க வந்து உங்க ஸ்கில்ஸ டெவலப் பண்ணிக்கிட்டு, வாழ்க்கையில முன்னேறுறதுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ, அத பண்ணிட்டு, உங்க டைம கன்ஸ்ட்ரக்டிவா, ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணும்போது, உங்க குழந்தையும் அத ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்க உங்கள எப்படி பார்த்துக்கிறீங்கங்கிறத பார்த்து, உங்க குழந்தை அவங்கள காத்துக்கிறதுக்கும், பார்த்துக்கிறதுக்கும் கத்துப்பாங்க.